மிதுனம் ராசி அவங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? இப்போ மிதுன ராசிக்கு பார்க்கும்போது ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஜென்ம குரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு உபஜயஸ்தானம் தான். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் இந்த வருஷம் நல்லா தான் சிறப்பாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதெல்லாம் விரயமாகக்கூடிய காலச்சக்கரமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை ராகு கொடுக்குறாரு. வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க வெளிநாட்டு பயணம் போகலாம். குடியுரிமை கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி இருந்தால் நல்லது. அதாவது முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருந்துச்சுன்னா ராகு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அங்கே போய் நீண்ட நாட்கள் அங்கே இருக்கிறேன், குடியுரிமை கிடைக்கல, கிரீன் கார்டு சிட்டி கிடைக்கல, அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க காத்துட்டு இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வந்து 7ஆம் பாவகத்தை சனி குரு பார்வை பார்க்குறாரு. ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம் 7ஆம் பாவகம் சிறப்பாக இருக்குது. நீண்ட கால கடன் கைக்கு வராமல் இருந்துச்சுன்னா கடன் கைக்கு வந்துடும். வராத கடன் வந்துடும். பேமெண்ட் ரொட்டேஷன்ஸ்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். கடல் கடந்து வாணிபம் செய்கிறாங்க, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒரு பக்கம் குருச்சந்திர யோகத்தில் இருக்குது. ஸோ குருச்சந்திர யோகம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். உறவுகளை தான் கசப்பை கொடுக்கும். ஸோ 10ஆம் பாவத்தில் தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.